Now let us see example 8.12. ஓகேங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா design a recursive algorithm to compute a to the power n. நம்ம ஏற்கனவே example 8.5ல iterative algorithm for a power n நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதைத்தான் இங்கே ரிகர்சிவ்க்கு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ரிகர்சிவ்ல டிஃபைன் பண்ணலாம்னா a to the power n is equal to 1 அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இஃப் n is equal to 0, n 0வாக இருந்தால் அப்போ என்ன ஆகும், n-க்கு இதில் வேல்யூ a to the power 0ன்னு போடுவோம். அதை தான் என்ன சொல்லியிருக்கோம், a to the power n எப்படி போடலாம், a to the power 0. anything to the power 0 is 1 according to rules இல்லைங்களா. ஸோ சப்போஸ் ஏவோட வேல்யூ 5ஆக இருந்தால் 5 to the power 0 1 தான் வரும். சப்போஸ் ஏவோட வேல்யூ 2ஆக இருந்தால் 2 to the power 0 1 தான் வரும். ஸோ எந்த வேல்யூவாக இருந்தாலும் 1 தான் வரும். அல்லது சப்போஸ் இங்கே n-க்கு வேற வேல்யூ அதர் தென் 0வா இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னா a இன்டூ a டு த பவர் n மைனஸ் 1. அதர்வைஸ் n 0வே இல்லைன்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ரிகர்சிவ் ப்ராசஸ் நம்ம எழுதலாம். ரிகர்சிவ் சால்வர் ஃபார் கம்ப்யூட்டிங் பவர் ஆஃப் a, n பார்ப்போம். இந்த 3 லைனும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அல்காரிதம் நேம், பேராந்திசிஸில் இன்புட்ஸ் இருக்கும். உங்கள் அல்காரிதம் நேம் வந்து பவர், இன்புட் வந்து ஏவும் என்னும். ஏன்னா ஏ டு த பவர் என்னுங்கும் போது ஏ வேல்யூவும் தெரியணும், என் வேல்யூவும் நம்ம வாங்கினா தான் கம்ப்யூட் பண்ண முடியும். இன்புட்ஸ் என்னது, என்னும் ஏவும் வாங்கணும். ஏ சொல்லலை, பட் நம்ம ஏவும் இன்புட்டாக வாங்கணும். என் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வந்து கிரேட்டர் தென் 0 அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் நம்பர் பவரில் போட்டு வராமல் பவரில் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவுட்புட். அவுட்புட் எப்படி இருக்கணும், a to the power n அந்த வேல்யூ தான் அவுட்புட்டாக இருக்கணும். இப்போ இது வந்துட்டு திஸ் இஸ் கம்ப்யூட்டிங் பார்ட். இது எங்கே வரணும், இன்புட் அவுட்புட்டுக்கு நடுவில். இப்போ என்னோட வேல்யூ 0வாக இருந்தால் தென் பேஸ் கேஸ் தட் இஸ் a to the power 0ன்னு எடுத்துக்குவோம். தட் இஸ் ஏவோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 0. இங்கே வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் n is equal to 0, அப்போ 0வாக இருந்தால் என்ன வேல்யூ வரும், 1 வரும். அப்போ பேஸ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எல்ஸ் அப்படின்னா இல்லை அப்படின்னா n 0வாக இல்லை அப்படின்னா என்னவாகும், ரிகர்சிவ் ஸ்டெப்பு எழுதணும். எப்படி எழுதணும்னா a இன்டூ பவர் ஆஃப் a கமா n மைனஸ் 1ன்னு எழுதணும். இது எப்படி எழுதுறோம், a டு த பவர் n மைனஸ் 1, தட் இஸ் a இன்டூ a டு த பவர் n மைனஸ் 1. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இதை சொன்னோன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 2 டு த பவர் 0, எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1ன்னு சொல்லிட்டோம். 2 டு த பவர் 1 எப்படி எழுதலாம், 2ன்னு எழுதலாம். 2 எப்படி எழுதலாம், 2 இன்டூ 1னாலும் 2 தான் வரும். இந்த 1 எப்படி எழுதலாம், இந்த 1 எது, 2 டு த பவர் 0, எனிதிங் டு த பவர் 0 இல்லைங்களா. அப்போ இந்த வேல்யூ ஓகேங்களா. அப்போ 2 இன்டூ 2 டு த பவர் 0, 2 டு த பவர் 1 அப்படி எழுதலாம். தட் இஸ் 2 டு த பவர் 0 அப்படின்னு என்னது, என்னோட வேல்யூ இங்கே 1னா n மைனஸ் 1 என்னது 0. அப்போ 2 இன்டூ 2 டு த பவர் n மைனஸ் 1 தட் இஸ் 0 இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் இங்கே சொன்ன அந்த ப்ராசஸ் தஸ் a இன்டூ இப்படி எழுதலாம். இப்போ 2 டு த பவர் 2ஆக இருந்தால் எப்படி எழுதலாம், 2 இன்டூ 2ன்னு எழுதலாம் இல்லைங்களா. உங்களுக்கு ஏற்கனவே 2 டு த பவர் 2னா 2 இன்டூ 2, 2 டு த பவர் 3னா 2 இன்டூ 2 இன்டூ 2, 3 2-ஐ மல்டிப்ளை பண்ணும். 2 டு த பவர் 4ஆக இருந்தால் 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2, தட் இஸ் 4 2s, தட் இஸ் 2-ஐ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 இன்டூ 2 டு த பவர் 1ன்னு எழுதலாம். தட் இஸ் 2 டு த பவர் 1ஓட வேல்யூ தானே 2. இது எப்படி எழுதலாம், இந்த 2-வை 2 டு த பவர் 1ன்னு எழுதலாம். தட் இஸ் 2 இன்டூ 2 டு த பவர் n மைனஸ் 1, என்னோட வேல்யூ 2ஆக இருந்தால் n மைனஸ் 1 என்னது 1ஆக வரும் ஓகேங்களா. அப்போ 2 இன்டூ 2ஓட வேல்யூ என்னது 4. ஸோ இதோட வேல்யூ 4. இப்போ 2 டு த பவர் 3 எப்படி எழுதலாம், 3 2-வை மல்டிப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் 2-வை எப்படி எழுதலாம், லாஸ்ட் 2-2-வை எப்படி எழுதலாம்னா 2 இன்டூ 2 டு த பவர் 2ன்னு எழுதலாம். 2 டு த பவர் 2 ஏன் எழுதணும்னா பிகாஸ் 2 டு த பவர் 2ஓட வேல்யூ 2 இன்டூ 2. ஸோ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன இது வருது a, தட் இஸ் ஏவோட வேல்யூ இங்கே 2 இன்டூ 2 டு த பவர் n மைனஸ் 1. n மைனஸ் 1 என்னது, என்னோட வேல்யூ 3னா 3 மைனஸ் 1 2 வருது. இப்போ 2 இன்டூ 2 டு த பவர் 2ன்னு எழுதலாம். ஏன்னா இது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லைங்களா. 3 2-ஐ 2 இன்டூ 2 டு த பவர் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ 2 டு த பவர் 2ஓட வேல்யூ முந்தின இதில் என்ன வேல்யூ, 2 இன்டூ 2 4 இல்லையா.
இதுக்கு இதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணி தட் இஸ் 2 into 4 8ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 into இந்த 3 2க்கு இதில் என்ன எழுதலாம் 2 to the power 3ன்னு எழுதலாம். ஏன்னா முந்தின ஸ்டெப் பாருங்கள் 2 to the power 3 இப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த 3 2ஸுக்கு இதில் இப்படி எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ என்னது முந்தின ஸ்டெப்பில் 8 ஈக்குவல் டு 16 இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வேல்யூ தெரியணும் அப்படின்னா இதுக்கு முந்தின பவர் வேல்யூ தெரியணும். இந்த இதோட இது தெரியணும்னா 2 to the power 3 தெரியணும்னா இதோட முந்தின பவரோட வேல்யூ தெரியணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 to the power 4னா 2 into 2 to the power 3ன்னு எழுதலாம். அதைத்தான் இங்கே ஏவோட வேல்யூ 2 என்னோட வேல்யூ 4ஆக இருந்தால் இது இப்படி வரும். திரும்ப என்ன ஆகும் இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2 to the power 3 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 into 2 to the power 2ன்னு போடலாம். திரும்ப இந்த 2 to the power 2 எப்படி எழுதலாம் இந்த 2 அப்படியே எழுதிட்டு 2 into 2 to the power 1 எழுதியிருக்காங்க. திரும்ப இந்த 2 to the power 1 எப்படி எழுதியிருக்கோம் இந்த 3 2 அப்படியே போட்டுட்டு 2 into 2 to the power 0ன்னு எழுதுறோம். 2 to the power 0ோட வேல்யூ தான் 1. தட் இஸ் இதை வந்து எப்படி வேல்யூ கம்ப்யூட் பண்ணுவோம் 2 into 1 2ன்னு வரும். ஸோ 2 into 2 into 2 into 2 இப்படி வரும். ஸோ ஒரு இதாக ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த டயக்ராம் வந்து the recursive process with solvers for calculating power 2,5க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 2 என்னோட வேல்யூ 5. இது எப்படி எழுதலாம் 2 into 2 to the power 4ன்னு எழுதலாம். அதை தான் இங்கே 2,4ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம் இதை திரும்ப 2 into 2 to the power 3ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அதை தான் இங்கே 2,3ன்னு எழுதியிருக்காங்க. இப்படியே எது வரைக்கும் போகும் கண்டிப்பாக 0 வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா anything to the power 0 is 1 அதோட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதை தான் என்னோட வேல்யூ 0 அதாவது இந்த 0ங்கிறது எதை குறிக்குது என்னோட வேல்யூ. ஸோ பவர் ஆஃப் தட் இஸ் பவர் ஆஃப் 2,0ஓட வேல்யூ என்னது 1. தட் இஸ் a to the power 0 is 1 அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பவர் ஆஃப் தட் இஸ் n வேல்யூ 1 அப்படின்னா 2,1 அப்படின்னு எடுத்தால் 2 to the power 1 அது எப்படி இதெல்லாம் இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த முந்தின ஸ்டெப்பில் சொன்னேன் 2 into 2 to the power 0 2 to the power 0ஓட வேல்யூ இந்த 1 இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் என்ன வரும் இங்கே 2. உங்களுக்கு சைடில் இது எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்தது இது எப்படி எழுதலாம் என்னோட வேல்யூ 2ஆக இருக்கிறப்ப 2 into 2 that is a into a to the power n minus 1 வரும் இல்லைங்களா. n minus 1 என்னங்க 1 அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே n minus 1ஓட வேல்யூ இந்த வேல்யூ this 2 இந்த 2 இதை குறிக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து திரும்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணுறாங்க. இந்த வேல்யூ என்னது 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி முன்னால் இன்ட்டு 2 பண்ணால் முந்தின வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ என்னது 16 இன்ட்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும் 32. அதுதான் ஆன்சர். இதுவே வந்து recursive process for power of 2,5க்கு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட்டிங் அப்படி போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 2,5 எப்படி எழுதலாம் 2 into power of 2, n minus 1 என்னோட வேல்யூ என்னது 5. ஸோ 5 minus 1 4. திரும்ப இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பவர் ஆஃப் 2,4 எப்படி எழுதலாம் 2 into power of 2,3 தட் இஸ் என்னோட வேல்யூ 4னா n minus 1 என்னது 3 அப்படி போட்டிருக்காங்க. திரும்ப இந்த 2 2வையும் அப்படியே போட்டு இந்த பவர் ஆஃப் 2,3க்கு பதிலாக எப்படி எழுதலாம் 2 into பவர் ஆஃப் 2,2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ n வேல்யூ ஒன்று குறைஞ்சிருச்சு n minus 1 ஆயிடுச்சு. திரும்ப இது எப்படி எழுதலாம் 2 into பவர் ஆஃப் 2,1. திரும்ப இது எப்படி எழுதலாம் 2 into பவர் ஆஃப் 2,0 2,0ங்கும்போது என்ன இருக்கும் 2 to the power 0ன்னு அர்த்தம். இதோட வேல்யூ என்னது 1. ஸோ இந்த 2 இது இந்த 2 இது இந்த 2 இது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ பவர் ஆஃப் 2,1ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 into இந்த இது கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் பவர் ஆஃப் 2,0ஓட வேல்யூ 1 மல்டிப்ளை பண்ணனா 2ன்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூ பவர் ஆஃப் 2,1ஓட வேல்யூ இது. ஓகேங்களா. மறுபடியும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 தட் இஸ் இந்த 2 into இதோட வேல்யூ தான் இது இல்லைங்களா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குது 2,2 பவர் ஆஃப் 2,2ஓட வேல்யூ 4 கிடைச்சிருது. மறுபடியும் இந்த 2வும் இந்த 4 எதை குறிக்குதுன்னா 2 into
இதோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது 8 கிடைக்குது. இது எதோடதுன்னா பவர் ஆஃப் 2, 3யோடது. திரும்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ பவர் ஆஃப் 2, 4ஓட வேல்யூ 16 கிடைக்குது. திரும்ப இந்த 2வையும் இந்த பவர் ஆஃப் 2, 4 தட் இஸ் 2 into 16 இதோட வேல்யூ இது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 32. இப்போ புரிஞ்சுதுங்களா?